गाइस பங்குனி உத்திரம் பார்ட் 2 vlog தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோவிலுக்கு 10:15 கிட்ட ரீச் ஆகிட்டோம். வந்த உடனே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன் பிட்வீன்லேயே சாமியையும் போய் கும்பிட்டுட்டு வந்துட்டோம். 11:15க்குலாம் பொங்கல் வச்சு முடிச்சிட்டோம். பட் அபிஷேகத்துக்கு கொடுத்துருந்ததுனால 1 o'clock தான் அபிஷேகம் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் பயங்கர வெயிலாக இருந்தது. எங்கள் குலதெய்வமோட பேர் அங்காளீஸ்வரி அம்மன். ஸோ நீங்கள் உங்களோட குலதெய்வம் பேரை கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. பொதுவாகவே இந்த கோவிலில் சிவன்ராத்திரிக்கு தான் கூட எல்லாமே நடக்கும். பட் பங்குனி உத்திரத்துக்கு கிடையாது. பட் நாங்கள் இந்த டைம் விசிட் பண்ணியிருந்தோம். எங்களோட கொஞ்சம் பேருமே வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை வேலைகள் நடக்கும் போது 2:30 கிட்ட அபிஷேகம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாமி பக்கத்துலேயே இருந்து பார்த்தது, தரிசனம் நல்லாவே கிடச்சிது. 2:30 கிட்ட சாப்பாடு ரெடி ஆகிட்டு. ஸோ கோவில் கூட அப்படின்னா வெளியே வச்சு சாப்பாடு பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறதுனால கோவிலுக்குள்ளே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் வச்ச பொங்கலே எல்லாருக்கும் பரிமாறிட்டோம். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் சிவன்ராத்திரிக்கு சாமி கும்பிடுவீங்களா இல்லை பங்குனி உத்திரத்துக்கான அதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஃபாலோ த ஏசி என்டர்டைன்மெண்ட் பேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.